அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கடந்த 2 நாட்களாக பார்த்தால் மக்களே, உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமாக நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ண மீட்டிங்கில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா லெவல்லையும் மக்கள் லெவல்லையும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள், நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்கள், இதுதான் பிஜேபியுடைய ஸ்டாண்டு, இப்படி தான் வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களை அப்படிங்கிற மாதிரி. இது தமிழ்நாட்டுக்கு, இது வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அவமானம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே ஏற்பட்ட அவமானம் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் உலாவிட்டு இருக்கு மக்களே. இந்த சம்பவத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் என்ன பேசினார், நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க, இதில் வானதி சீனிவாசன் என்ன பண்ணாங்க, அகெயின் இன்னொரு சம்பவங்கள் நடந்துச்சு, அது என்ன நடந்துச்சு டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே இது யார் மேலே தப்பு இருக்குன்றதையும் விவரிக்க போகிறோம் இந்த பதிவில். கோயம்புத்தூரில் 12/9/2024 அன்னைக்கு நடந்த ஒரு மிக முக்கியமான கலந்தாய்வு கூட்டம். இது எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸை அழைத்து கொண்டு வந்து இதில் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும், ஜிஎஸ்டி எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதே வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான், ஏன்னா கோயம்புத்தூர் எம்எல்ஏ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் வெளியே வருகிறது மக்களே. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல பேர் கலந்துக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு நபர் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்துடைய கௌரவ தலைவரான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் யாருனால் 55 இயர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர். அவர் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எந்திரிச்சு சொன்ன ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், படம் நடத்த முடியல. அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதில்லை. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க, கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இல்லைங்க, இந்தியா குறை சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தண்டது மேடம். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த வீடியோ வெளியிட்டு இவர் பேசின சமயத்தில் எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கிடையாது. சரிங்க, நாங்கள் பண்ணுறோன்ட்டு விட்டுறாங்க. அதற்கு பிறகு இந்த வீடியோ வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த இந்தியா இந்த விஷயம் வந்து பெருசாக பேசப்படுது. சோஷியல் மீடியாவில் வந்து இது வைரல் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகுதுனால், அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட், அடுத்து நடக்கிற ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இந்த கேள்வி கேட்டவுடனே அப்போது நிர்மலா சீதாராமன் அவங்க கொடுத்த பதிலும் நீங்கள் பாருங்கள். அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார், ஆனால் அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கல. உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சங்கமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருகா மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும், மக்கள் மீது கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில்.
இந்த சம்பவம் நடப்பது, அதாவது இந்த கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது 12th September 2024. அடுத்து 13th அன்னைக்கும் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா அன்னைக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் சில ப்ரோக்ராம்ஸாக இருந்திருக்கிறது அவங்களுக்கு. ஸோ என்னென்னால் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ வைரலாகி இது வந்து வேறு மாதிரி பேசும் பொருளாக இது போனதுக்கு பிறகு, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து தமிழ்நாட்டில் கேள்வி கேட்டாங்க, அதுவும் ரிகார்டிங் ஜிஎஸ்டி, இவங்க பதில் சொல்லுவாங்களா, சொல்லாமல் கம்முன்னு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வைரலானவனே இது சம்பந்தமாக பல நபர்கள் வந்து ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட பேசினதாகவும் தகவல் வெளியாகுது. ஆனால் இதில் வந்து மிரட்டப்படலை, யாரும் மிரட்டலை, அவரே தான் வந்து பேசினார் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர் சொல்கிறாங்க. என்னென்னா 13th அன்னைக்கு காலை 7 மணில இருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் கால் பண்ணிருக்காரு வானதி அவர்களுக்கு. என்னென்னால் இந்த மாதிரி நான் வந்து மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன், நான் மீன் பண்ண விஷயம் வேறு, ஆனால் தப்பாக பேசிட்டேன், நான் தப்பாக பேசல, மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்றேன் மேடம், நான் மினிஸ்டரை பார்க்க முடியாது கேட்டிருக்காரு அப்படின்னும், மினிஸ்டருக்கு இன்னைக்கு காலைல பார்க்க முடியாது சொல்லியிருந்துக்கிறாங்க அப்படின்னும், அதுக்கு பிறகு 1 மணிக்கு லஞ்ச் போகிறாங்கன்னும், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னும், அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு கேட்டதாகவும், அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே ஒரு 3 மணி அரௌண்ட் 2:30க்கு ஹோட்டலுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தவொடனே வாங்கன்னு சொன்னதாகவும், அந்த ஹோட்டலுக்கு ஸ்ரீனிவாசன் போயிருந்திருக்கிறாரு. அங்கே போய் அங்கே நடந்த ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க மக்களே, இல்லை யார் மேலே தவறு இருக்குது, என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நடுநிலையாக நடுநிலையாக வந்து விமர்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் உங்களுக்கு இவர், அதாவது ஸ்ரீனிவாசன் அவர்களும் கோயம்புத்தூரில் பக்கத்து ஊருக்காரங்க அப்படிங்க தெரிய வருது. ரொம்ப நாளாக 2 பேரும் நண்பர்கள் தான். ஸோ நல்ல ஒரு பிரதர் மாதிரி பழகியிருக்கிறாங்க அவங்க. அந்த ஒரு உரிமை அடிப்படையில் இவங்க ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னால் ஹோட்டலுக்கு போகாமல் ஒரு உரிமையாளர் வந்து அந்த அம்மா இருக்காங்களே வானதி அம்மா இருக்காங்க, அந்த அம்மா இருக்காங்க, எம்எல்ஏ அம்மா இருக்காங்களே அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்ல முடியாது. ஸோ ஹோட்டலுக்கு வானதி அவர்கள் போயிருக்காங்க, சாப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க முடியும், அது பொய்யாக இருக்க முடியாது. ஏன்னால் ஒரு பொதுவெளியில் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறப்போ, நான் ஜிலேபி அவங்க கடையில் சாப்பிட்டதே இல்லைன்றாங்களே வானதி அவர்கள், ஆனால் நான் அவங்க கடைக்கு போனதேன்னு சொல்லவே இல்லை. ஸோ கடைக்கே போகல அவங்க சொல்ல, நான் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இது வேறு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த ஜிஎஸ்டி கலந்தாய்வு மீட்டிங்கில் அவர் சொன்ன ஒரு விஷயம் மிகச்சரியான விஷயம். ஏன்னால் ஒரே ஒரு ஹோட்டலுக்குள்ளே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி போட்டிருக்கிறீங்க. ஸோ இதை வந்து எங்களுக்கு பில்லிங் போடுறப்ப கஷ்டமாக இருக்குது, கஸ்டமர் கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் பதில் சொல்ல முடியல. அப்போது இதில் வந்து நீங்கள் காமன் ஜிஎஸ்டியாக நீங்கள் போட்டுருங்க, எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஓனராக இல்லை ஹோட்டல் சங்கத்தோடைய கௌரவ தலைவராக அவர் கேட்ட ஒரு விஷயம் சரியான விஷயம்தான். ஆனால் அது கேட்ட முறை தவறு தான். 2-3 ஆஸ்பெக்ட் பார்க்கணும் மக்களே. அதாவது அவங்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத இதை எடுத்துக்கலாம் வேறு ஆஸ்பெக்டில். பட் கலோக்கியலாக இருந்தாலும் ஒரு பொதுவெளியில் பேசுகிறப்போ அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த எம்எல்ஏ அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு அவர் யூஸ் பண்ண அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் மேபி அவர் வயசுக்கு அவருக்கு தெரியாமல் உபயோகப்படுத்தியிருக்கலாம். பட் அந்த பொதுவெளியில் ஒரு சங்கத்துடைய கௌரவத்தில் தான் இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அப்சர்வேஷனாக இருக்குது. 2வது, அந்த ஸ்ரீனிவாசன் அவர்களும் வானதி அவர்களும் ரொம்ப நாள் நண்பர்கள், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கடைக்கு இவங்க போனதே இல்லைன்னு வானதி சொல்கிறது ஏற்றுக்க முடியாத வாதமாக இல்லை. பட் இந்த ஆஸ்பெக்ட் யோசித்து பார்க்கலாம். கடைக்கு போயிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க, ரைட்டு. சாப்பிட்டதுமே கண்டிப்பாக இந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் வானதி அவர்கிட்ட வந்து பில்லு கேட்டிருக்க மாட்டார், பில்லு காசு கொடுத்து கேட்டிருக்க மாட்டார். அப்படியே அவங்க கொடுக்க நினச்சாலும் இல்லை வேண்டாம் இதில் என்ன இருக்குது விடுங்கன்னு அது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு தடுத்திருப்பார், வேணான்னு சொல்லியிருப்பார். இது நடந்திருக்கும். இது யூஸ்வலாக எல்லா பிஸ்னஸ்மே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இல்லைங்க கெஸ்ட்டுங்க, நீங்கள் கொடுக்க வேண்டாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை நிராகரிப்பாங்க. ஸோ பில்லு கொடுத்து வானதி அவர்கள் இதை பாருங்க, இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க, ஏன் இவ்வளோ ஜிஎஸ்டி மாற்றி போடுறீங்கன்னு வானதி அவர்கள் கேட்டதாக சொல்லக்கூடியது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அப்போ ஒரு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அது பிஜேபி எம்எல்ஏ, அங்கே ஆளுங்கட்சி மத்தியில் பிஜேபி தான், அவங்க தான் ஜிஎஸ்டியை போடுறாங்க. அப்போ இவங்க ஜிஎஸ்டி இந்த மாற்றி போட்டதுக்கான ஒரு படிப்பினை கூட வானதி அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அந்த பேச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஏன் மாற்றி ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னா, எங்கள் உங்காச்சாங்க ஜிஎஸ்டி போட்டாங்க, நாங்கள் என்னங்க பண்ணோம் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சும் போயிடலாம். ஸோ மாற்றி ஜிஎஸ்டி போடுறதுக்காக வானதி அவர்கள் சண்டை போட்டாங்க அப்படின்னு மேபி இது வந்து ஒரு ஹியூமரஸாக, ஒரு ஹியூமரஸாக அந்த இடத்துல சிரிக்க வைக்கிறதுக்காக இவர் பயன்படுத்தின வார்த்தைகளாக இருந்தாலும், அது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து ரொம்ப தரம் இறக்கி பேசின மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய பர்சனலாக ஸ்ரீனிவாசன் அவர்களும் வானதி அவர்களும் ரொம்ப நல்ல குடும்ப நண்பர்களாக கூட எடுத்துக்கலாம். தே கேன் பி அ வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பட் பொதுவெளியில் அந்த மாதிரி சொல்லி அது மாதிரி பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஸ்ரீனிவாசன் தரப்பில் பண்ண இரண்டாவது தவறுன்னு சொல்லலாம். மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா மக்களே, இதில் அவர் சொன்ன மற்ற எல்லா ஜிஎஸ்டி பற்றின கருத்து எல்லாமே சாலிடான பர்ஃபெக்டான விஷயம். பட் அந்த இடத்துல வானதி ஸ்ரீனிவாசனை வந்து இங்கே லிங்க் பண்ணி பேசினதும் மூணாவது விஷயம் சொல்லியிருப்பார் பாருங்க. அதாவது ஒருவேளை வந்து நார்தர்ன் பார்ட்டில் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அதனால கூட வந்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா வந்து ஜிஎஸ்டி குறைச்சி போட்டிருக்கலாம் நார்த்துக்கு, சவுத்தில் வந்து காரம் சாப்பிடுவாங்க அதிகமாக, ஸோ அதனால் வந்து அதுக்கான ஜிஎஸ்டி அதிகப்படுத்தி போட்டிருக்கலாம் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னதாகவும், அப்போ இவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாராம், இல்லை அப்படிலாம் இருக்காதுங்க, ஸ்வீட்டு காரம் காஃபின்றதே தமிழ்நாட்டுடைய பண்பாடு தான், அப்படி போட்டிருக்க மாட்டாங்கன்னு இவர் சப்போர்ட் பண்ணி நிர்மலா சீதாராமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேலே இப்படிலாம் வந்து ஒரு கட்சியை பற்றி இல்லை ஒரு மினிஸ்டரை பற்றி நீங்கள் வந்து, அதுவும் சொந்த கட்சி சொந்த மினிஸ்டரை பற்றியே நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு. ஏன்னா யூஸ்வலாகவே நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் வெரி சீரியஸ் பர்சன், ஒரு காமெடியாக எடுத்துக்கிற மாதிரி பர்சனாக தெரியல. அப்போ இதை போயிட்டு கட்சியில் சொல்லி மேலிடத்தில் சொல்லி இது வானதி அவர்களுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 3 மேட்ரு மட்டும்தான் மக்களே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு நம்ம சொல்லலாம். ஏன்னால் ஒரு பொது இடங்களில் இதை வந்து வானதி அவர்கள் மேபி சொல்லி கூட இருக்கலாம் ஹோட்டலில், பட் ஏன் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? ஸ்ரீனிவாசன் இருக்காரு, நம்ம அண்ணன் மாதிரி தான், நம்ம ஊருக்காரரு, இந்த இடத்துல ஒரு ஜாலியாக கமெண்ட் பண்ணுறத பொதுவெளியில் வந்து அவர் பேசிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவள் பேசியிருக்கலாம். அந்த இடத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து காட்டி கொடுத்த மாதிரியும் டோட்டலாக அவனை மட்டுப்படுத்தின மாதிரியும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினது அப்படிங்கிறது அது பொதுவெளியில் வேறு அதே கட்சியை சார்ந்த ஒரு மினிஸ்டர் முன்னாடி பேசினது சொன்னது அப்படிங்கிறதும் இது எப்படி வந்து இது அரசியலுக்குள்ளே பரவிடும் அப்படின்னால், அப்போ தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏக்கள் முக்கியமாக வானதி ஸ்ரீனிவாசன்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பிஜேபியோடைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை பற்றியே தமிழ்நாட்டில் வந்து கிண்ணக்கேலி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அரசியல் பார்வை வந்துடும். இதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு வந்து பொறுப்போ கட்சியில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமாக கொடுக்கறதுல வந்து தடைபட வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, ஒரு கேஷுவலாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீனிவாசன் கூட உட்காந்து சொன்ன ஒரு ஜாலியான கமெண்ட்டை வெளியே சொல்கிற மாட்டார். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த காலத்தில் அரசியல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் முந்தைய காலத்தில் அரசியல் பண்ணுறதுலாம் ஒரு சப்ப மேட்ரு. ஏன்னா தெர் வாஸ் நோ செல்ஃபோன்ஸ், தெர் வாஸ் நோ செல்ஃபோன் கேமரா, தெர் வாஸ் நோ ஹிடன் கேமரா, எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக அப்போல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசினாங்க. இன்ஃபேக்ட் காமராஜர் அவர்கள்லாம் வந்து பத்திரிக்காரன் கூட ரொம்ப க்ளோஸாகவே இருப்பார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சில பத்திரிக்காரங்களை வந்து அவருடைய லீஷர் டைமில் வந்து வர வச்சு அவருடைய ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ வர வச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாராம். இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஜாலியாக சிரிச்சு கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாராம். அப்படிலாம் சொல்லி கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போலாம் அப்படி பண்ணவே முடியாது. அப்படி பண்ணால் ரொம்ப பயப்படுறாங்க. சோர்ஸை வந்து காட்டி கொடுத்துருவாங்களோ, இவங்களோட டிஆர்பிக்காக நம்மளை ஏதாவது
வீடியோ எடுத்து போட்டு விட்ருவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் வானதி மாதிரி ஆட்கள்லாம் ஒரு கேஷுவலாக வந்து கமெண்ட்டு பண்ணியிருக்காங்கன்னே நம்ம எடுத்துக்கலாமே. ஆஸ் பர் ஸ்ரீனிவாசன் ஸ்டேட்மெண்ட்டு அதை வந்து பொதுவெளில வந்து சொல்கிறது, அதுவும் எப்படி பாருங்கள், பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை உள்ள பிஜேபி எம்எல்ஏவே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணது அப்படிங்கிறது இது ஸ்ரீனிவாசனுக்கு பிரச்சனையோ இல்லையோ மக்களே, வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கிவிடும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஸ்ரீனிவாசன் அவர் புரிஞ்சிக்காமல் பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் அவர் பண்ண தப்பாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஜிஎஸ்டி பற்றி அவர் பேசினது மிகச்சரி. ஒரு காமன் ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா வரவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் பேசினது மிகச்சரியான விஷயம். அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவங்க கொடுத்த பதில் இட் இஸ் கம்ப்ளீட்லி பீட்டிங் அரவுண்ட் த புஷ். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டியை குறைச்சி தான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா என்ன பிளான் பண்ணீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க கேட்குற ரொம்ப நார்மலான லாஜிக் கேள்வி கேட்குறாரு அவர். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்றதை சொல்லலை, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலை. ஏங்க ஜிஎஸ்டி என்னமோ யாரோ பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் தானங்க ஜிஎஸ்டி வந்து வரியே வைக்கிறீங்க, அதில் காமனாக எல்லாத்துக்கும் ஃப்ளாட் ஜிஎஸ்டி ஏன் நீங்கள் போட முடியலன்னு அவர் கேட்குறாரு. ஒன்று அதை சொல்கிறார், நீங்கள் குறை கூட வேண்டாங்க, அதிகப்படியாக எல்லாருக்கும் 12% போட்டுருங்க, 20% போட்டுருங்க, இல்லை 5% காமனாக போட்டுருங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஒய் திஸ் வேரியேஷன்ஸ், எதன் அடிப்படையில் திஸ் வேரியேஷன்ஸ், அந்த பாயிண்ட் ரொம்ப பார்க்கணும். பன்னுக்கு நோ ஜிஎஸ்டி, பிரெட்டுக்கு நோ ஜிஎஸ்டி, சரி, ஆனால் அதில் க்ரீம் போட்டால் க்ரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஆடம்பர பொருள் நீங்கள் எடுத்து கொண்டு வந்துடுறீங்களா? க்ரீம் ஆடம்பர பொருள் கிடையாது. ஏன்னா இப்போயும் நீங்கள் டீ கடையில் பார்த்தீங்கன்னா க்ரீம் பண்ணு 10 ரூபாய்க்கு விற்றுட்ருப்பான், 5 ரூபாய்க்கு விற்றுட்ருப்பான். ஸோ க்ரீம்ன்றது நார்மலாக ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவாக தான் ஆகிடுச்சு. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் ஜிஎஸ்டி நீங்கள் வேரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் எந்த டிஸ்கஷன்ஸும் அவங்க சொல்லலை. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அதை பற்றியே பேசலை. என்னென்னால் இந்த ஒரு சிக்கல், இந்த ஒரு பேச்சோடைய சிக்கலை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ரொம்ப ரேஜ் ஆகி அது அப்படியே வந்து வேறு மாதிரி அவங்க கொண்டு போய் அதை முடிச்சிட்டாங்களே தவிர கேட்ட கேள்விக்கான பதில் அப்படிங்கிறதே ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கல. இது அவங்க பண்ண தவறு. இன்னொரு 3வது தவறு இருக்குது மக்களே, இதுதான் மிக முக்கியமான தவறு. என்னென்னால் இவங்க எந்த அளவுக்கு ஈகோயிஸ்டிக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். நெக்ஸ்ட் டே மதியம் 2:30 மணிக்கு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமில் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் இருக்கார், வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க. அந்த இடத்துல யார் அந்த இடத்துல அப்பாலஜி கேட்டதை யார் வீடியோ எடுத்தது? அஃப்கோர்ஸ் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் பேசினதில் இந்த தப்புலாம் இருக்குன்னு நம்ம சுட்டி காமிச்சிட்டோம். இந்த தப்பு அவர் பண்ணது இருக்குது. ஆனால் அவர் கேட்ட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இஸ் கரெக்ட். அவர் என்ன பண்ணியிருக்கலான்னா, இப்போ என் கஸ்டமர் ஒருத்தவங்க சண்டை போட்டாங்க என்கிட்ட, மேடம் இப்படி சண்டை போடுறாங்க, நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு வேறு மாதிரி அவர் மெட்டஃபரிக்கலாக பேசிட்டு போயிருக்கலாம். வானதி ஸ்ரீனிவாசனையே அவர் கோட் பண்ணது தப்பு தான். அதுவும் அந்த மாதிரி கோட் பண்ணது மிகப்பெரிய தப்பாக அமைஞ்சிடும். ரைட், தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் சினாரியோ அண்ட் தட்ஸ் அ ஃபால்ட் ஆன் இஸ் ஓன் சைட். ஆனால் அப்பாலஜி கேட்க வந்த விஷயத்தை இவர் யார் வீடியோ எடுத்து போட்டார்? ஸோ அப்பாலஜி கேட்குறாரு. இதை மிரட்டி கேட்குறாரா, இல்லை மிரட்டி தான் கூப்பிட்டாங்களா, இல்லை இவரே வாலண்டியராக நான் மன்னிப்பு கேட்டுறேங்க, நான் லூஸ் மாதிரி பேசிட்டேன்ற மாதிரி சொன்னாரா? இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன், நம்ம அதுக்குள்ளே போகலை. ஏன்னால் நம்ம அதில் அனுமானத்தில் பேச முடியாது. இவரும் அதை பற்றி ஓப்பனாக சொல்லலை, ஸ்ரீனிவாசன் என்ன சொல்ல ஓப்பனாக சொல்லலை, யாரும் ஓப்பனாக சொல்லலை. ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி இன்வெஸ்டிகேஷன், விட்டலாது. ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து அதனை வெளியில் விட்டது யார்? அண்ட் அஃப்கோர்ஸ் இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறப்போ எனக்கு தெரிலங்க, பல தொண்டர்கள் வெளியே இருந்தாங்க, அவங்க யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதில் அவங்க அந்த வார்த்தை அதுக்கு ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க, இல்லையே மேடம் உங்கள் பிஆர் டீம் தானே வெளியிட்டது, யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய எக்ஸ்லேயோ அவங்களுடைய ட்விட்டர் தளத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு அது வேறு கதை. ஸோ வானதி ஸ்ரீனிவாசனுடைய பிஆர் டீம் தான் அது வெளியிடுறாங்க. அப்படிங்கிறப்போ இது யார் பார்த்த வேலைன்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. எப்படி ஆகிப்போச்சுன்னா மக்களே, டிட் ஃபார் டேட்னு ஆகிப்போச்சு. ஸோ வானதி திஸ் இஸ் நாட்
நிர்மலா சீதாராமன் வெர்சஸ் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வானதி ஸ்ரீனிவாசன் வெர்சஸ் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்கள் நம்ம சரியாக புரிஞ்சால் தெரியும், உள்நோக்கி பார்த்தா தெரியும் மக்களே. நீங்கள் என்ன பொதுவெளியில் வந்து அசிங்கப்படுத்துனீங்கல்ல, இப்போ நீங்கள் பண்ணிருக்கிறத நான் அசிங்கப்படுத்துகிறேன் பாருங்கள் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசனுடைய பிஆர் டீம் தான் இதை வெளியே விட்டாங்களே. அப்போ இது சரியானு கேட்குறாங்க, அதுக்கு வந்து அவங்க மழுப்பல் சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போது என்னென்ன மக்களே, இந்த மாதிரியான இடங்களில் ஒரு சரி இப்போது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பண்ண தப்பு தான், இது யாரும் மறுப்பே இல்லை. ஆனால் அவங்க கேட்ட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்குது, அதை பற்றி ஏன் யாருமே வந்து விவரிக்கவே இல்லை, பேசவே இல்லை. அதற்கு வானதி ஸ்ரீனிவாசனும் நிர்மலா சீதாராமனும் சேர்ந்துக்கிட்டு இவரை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு பழிவாங்க நடவடிக்கையில் நீங்கள் அடுத்த ஒரு வேலை பார்க்குறீங்க. இது எப்படி ஏற்றுக்கூடிய விஷயமாக இருக்கும்? அப்போது இந்த மாதிரி நீங்கள் மாற்றி 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 பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது கலந்தாய்வு கூட நடத்துறீங்கன்னா எப்படி மக்கள் நம்பி வருவாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. இன்ஃபேக்ட் இது ரீசெண்டாக வீடியோ பார்த்தேன். அதில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் ஏதோ போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு கேள்வி கேட்குறான். அந்த கேள்விக்கு நின்று கூட பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லை. டெல்லிக்கு வாப்பா விவாதம் விளாண்டு போகிறாங்க. டெல்லிக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுருக்கீங்க வரதுக்கு, வந்து விவாதம் பண்ணலாம். ஒரு பொதுமக்கள் இதான் சொல்கிறது மக்கள். என்னால் ஒன்று மக்களை நேசிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் மினிஸ்டர்ஸாக போடுங்க, இல்லை மக்கள்கிட்ட இறங்கி வெயிலில் ரோடாக இறங்கி ஓட்டுக்காக கெஞ்சுற ஒரு இது இருக்கும், ஆள் இருப்பாங்க பாருங்கள், அவர்களுக்குத்தான் மக்களுடைய அருமை தெரியும். பிஜேபி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுக்காக இறங்கி களமாடுபவர்கள், களத்தில் களமாடுறவங்க ஒரு ஆள், ஆனால் ஆட்சி பண்ணுறது நோகாமல் நோன்பு கும்புற வேலை, அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி மக்களின் கஷ்டம் உங்களுக்கு தெரியும்? ஏன்னால் இவங்க பண்ணக்கூடிய ஒரு செயலுமே நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபியில் மக்கள் ஓட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவங்கள வந்து திட்டுறாங்க, அவங்கள வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. இது எல்லாம் நிர்மலா அவளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க வந்து நோகாமல் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. கேட்டால் பணம் இல்லைங்கிறாங்க. நீங்கள் நிற்கலையா மேடம் கேட்டால் நான் நிற்கலைங்க, என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அதான் பிஜேபி அவ்வளோ ஃபண்டு வாங்கினாங்களே, அந்த ஃபண்டு அவங்க தரமாட்டாங்க, 1 கோடி தரமாட்டாங்க அவங்களுக்கு ஃபண்டுக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க, கட்சி வச்சுக்கிறாங்களே அப்படி கேட்குற கேள்வி இருக்குல்ல மக்களே. அப்போது இந்த இடத்துலையும் அந்த பையனை வந்து டெல்லிக்கு வாப்பா விவாதம் பண்ணலான்ட்டு திமுறா பேசிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் இவர்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட வந்து பேச மாட்டேன், கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு நிச்சயமாக கோபத்தை தான் ஏற்படுத்தும். இந்த கோபம் பிஜேபி மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிஜேபி வந்து 2026 ஓட்டு கேட்க போகிறப்போ இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்யும். அதற்கு ஒன்று இந்தியா லெவலில் மத்திய பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க நிர்மலா சீதாராமன் மாதிரியான நோகாமல் நோன்பு கும்புற ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் மினிஸ்டர் பதவி கொடுத்தது வேஸ்ட், தப்பு. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து அவங்கள மீட்டிங் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு மீட்டிங் பேசுகிற பேர் பேசிக்கிட்டு இங்கே இன்னும் வந்து தே கிரியேட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் த பிஜேபி இன் தமிழ்நாடு. அதை பண்ணாமல் இருக்கிறது உத்தமமான விஷயம். எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஆப்போசிட் கட்சிக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அவங்க வச்சு அதை வந்து ப்ளே பண்ணுறாங்க, தே காமெண்ட் ஆன் இட் அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தே வில் கமெண்ட், அதானே அரசியல். அப்போ நீங்கள் சரியாக பண்ண ஏன் கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. அதாவது இது நிறைய விஷயங்களை உத்து பார்த்தா தெரியும் மக்களே. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வானதி ஸ்ரீனிவாசன் வெர்சஸ் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன். இதில் நிர்மலா சீதாராமன் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தை அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. அவங்க இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பேசும் பொருளாக ஆகியிருக்காது. அவங்க அந்த இடத்துல மட்டும் இல்லை, மற்ற வெளியே வந்து மற்ற இடங்கள்லையும் அவங்க ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. த சேம் அந்த 3 நாளுக்குள்ளே அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதற்கு பிறகு இன்று அன்னபூர்ணா ஹோட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இந்த விஷயம், அதாவது க்ரீமு பன்னு இது ஃபேமஸாக போகிறதுனால இந்த இடத்துல தே வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அப்போ என்ன பண்ணுறாங்க, ட்விட்டர் பக்கத்தில் வந்து க்ரீம் ப்ளஸ் பன் இஸ் ஈக்குவல் டு க்ரீம் மைனஸ் பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ட்விட்டர் போடுறாங்க. அதில் இன்றைக்கி காலைல போட்ட ட்வீட் பார்த்திங்கன்னா,
ஹேஷ்டாக் ஜிஎஸ்டி, ஹேஷ்டாக் நிர்மலா சீதாராமன், ஹேஷ்டாக் கோயம்புத்தூர், ஹேஷ்டாக் அன்னபூர்ணா, ஹேஷ்டாக் அன்னபூர்ணா ஹோட்டல், ஹேஷ்டாக் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன், ஹேஷ்டாக் ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா, ஹேஷ்டாக் அன்னபூர்ணா கோயம்புத்தூர், ஹேஷ்டாக் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு போடுறாங்க. இதை போட்டு சில நிமிஷங்களில் ட்வீட் டெலிட் பண்ணுறாங்க. டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ட்வீட். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீம் ப்ளஸ் பன் இஸ் ஈக்குவல் டு க்ரீம் மைனஸ் பன். நிர்மலா சீதாராமன் பேர் இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேர் இல்லை, எதுவுமே இல்லை. ஹேஷ்டாக் அன்னபூர்ணா, ஹேஷ்டாக் கோயம்புத்தூர், ஹேஷ்டாக் அன்னபூர்ணா கோயம்புத்தூர் தான். அப்போ எந்த அளவுக்கு இங்கே வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்குங்க மக்களே. அதாவது இதில் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறத தாண்டி, அதாவது இது வந்து நம்ம மெட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த ட்வீட் போட்ட சமாச்சாரத்தில் மட்டும் நிச்சயமாக பொலிட்டிக்கல் தலையீடு இருக்க தான் செய்யுது. நீங்கள் இவருடைய பொருளை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏன் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது கூட அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறது இது ஜனநாயக ரீதியான விஷயமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. அது இமீடியட்டாக மாற்றுறாங்க. அஃப்கோர்ஸ் இதை வந்து அவரே மாற்றினார், யாரும் சொல்லி மாற்றலை, இதெல்லாம் அகெயின் விசாரிச்சா தெரியும். இதை ஓப்பனாக சொல்ல மாட்டார் இந்த விஷயத்தெல்லாம். பட் ட்வீட் போட்டு கொஞ்சம் நிமிஷத்தில் டெலிட் பண்ணுறாரு. மறுபடியும் ஹீ இஸ் ரீட்வீட்டிங் இட் வித் டெலிட்டிங் ஆல் த ஹேஷ்டாக்ஸ். கண்டிப்பாக ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கொள்ள முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கருத்தை தெரிவிப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் அதில் வாணி ஸ்ரீனிவாசன் அவருடைய பெயரை வந்து அந்த மாதிரி அவர் அது வந்து மெட்டஃபரிக்கலாக பயன்படுத்தியது தவறு. அப்படி பண்ணியிருந்தாலும் அதற்கு பிறகு அதை ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விதம் வேறு மாதிரி இருந்திருக்க வேண்டும். இந்த வீடியோ வைரலானதும் இது அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வேலை பார்த்துட்டாங்கன்னு தெரியுது. வாணி ஸ்ரீனிவாசன் வேலை பார்த்துட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேலை பார்த்துட்டாங்க. எல்லாரும் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. அந்த ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த விஷயம் பேசும் பொருளாக மாறிவிட்டது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.